வெல்கம் டு எஸ்எஸ்பி சேனல். லாஸ்ட் வீடியோவில் முந்திரியை எப்படி நம்ம உடச்சி அதுக்கப்புறமேட்டு ஒரு பயிராக கிடச்சிது, அதுக்கு பேர் தோலோடு கிடச்சிது இல்லைங்களா, அது பேர் ராசி பயிருன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுலேயும் என்ன அப்படின்னா ஒரு பாய்லர் இருக்கும், இதுவும் ஸ்ட்ரீம் மூலமாக தான் போகுமே. இப்போ அந்த ராசி பயிரை ஒரு தட்டில் கொட்டி அதுக்கப்புறம் ஒரு போர்மா மிஷின் சொல்லுவாங்க, அந்த போர்மா மிஷினில் உள்ள ட்ராலியில் வைக்கணும். இப்போ அந்த போர்மா மிஷினை காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த போர்மா மிஷின். அந்த ராசி பயிரை இந்த போர்மா மிஷினில் தான் 8 hours போல் நம்ம வைக்கணும். அதில் 2 ட்ராலி இருக்கும், 2 ட்ராலியில் நம்ம ஈக்குவலாக அந்த ராசி பயிரை குவான்டிட்டியாக பிரித்து நம்ம அடுக்கி வைக்கணுமே. எதுக்கு இது வைக்கணும் அப்படின்னா, அந்த ராசி பயிர் மேலே அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலை நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாயெல்லாம் வெந்துடும். அந்த தோலை எடுக்கிறதுக்காக தான் இந்த போர்மா ப்ராசஸே செய்கிறது. போர்மா ப்ராசஸ்னால் அந்த பயிரை நல்லா ஹீட் பண்ணும். இந்த பாருங்கள், இந்த 2 ட்ராலியில் தான் கொட்டி நம்ம வைக்கிறது. நல்லா 8 hours போல் நல்லா ஹீட் பண்ணோன்னே அந்த தோல் எல்லாமே அதுலேருந்து விடும். இது இந்த 2 ட்ராலி பாருங்கள், இந்த ட்ராலியில் எப்படி அடுக்கி வச்சுருக்கோன்றதை பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, ஒரு 5 kg அதுக்குள்ளே தான் இருக்குமே. ஒவ்வொரு ட்ராலியிலுமே ஒவ்வொரு ரேக்லேயுமே ஒரு 5 kgக்குள்ளே தான் இருக்குமே. பார்த்திங்களா, அந்த ஒரு தோல் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருக்கும், விடாது. அதுக்காக தான் நம்ம அந்த போர்மாவே வைக்கிறதே. இப்போ இதை வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 8 hours நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த தோல் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் 1 day ஃபுல்லாக வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 3rd ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். 3rd ப்ராசஸ் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.